அன்பிற்குரிய 10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். இப்போ தியரிஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம்னா கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது அது பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்னா வாட் இஸ் எவல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். எவல்யூஷன் அப்படின்னா கிராஜுவல் சேஞ்சஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாளாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எர்த்து ஆரிஜின் ஆனிச்சு, இந்த பூமி உருவானுச்சு. அப்போ இந்த பூமி உருவான சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு எர்த்து ஆரிஜின் ஆகி ஆஃப்டர் 100 or 1000 years again the surface of the earth to form a living organism. உலகம் தோன்றி சில 100 ஆண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியின் மேற்பரப்பில் உயிரினங்கள் உருவாயின. அப்போ இப்போ இந்த பூமி உருவான விஷயம், த ஆரிஜினேஷன் ஆஃப் எர்த், இப்போ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். பொறுமையாக நடந்த ஒரு விஷயம், கிராஜுவலாக நடந்த விஷயம். இதை நம்ம என்ன சொல்றோம்னா எவல்யூஷன் ஆஃப் எர்த்ன்னு சொல்றோம். எவல்யூஷன் ஆஃப் எர்த் பூமியினுடைய பரிணாமம். ஸோ அதன் பிறகு இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் பூமியோடைய மேற்பரப்பில் லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆன பிறகு அந்த லிவிங் ஆர்கானிசத்தோட நேச்சரில் சேஞ்சஸ் கண்டினியூவாக இருக்குது. எப்படி இருக்குன்னா கிராஜுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் உயிரிகள் உருவானுச்சு. அப்புறம் நாளாக அதில் சில சேஞ்சஸ், கிராஜுவல் சேஞ்சஸ் சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட்டு த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பிகம் கன்வெர்டட் இன்டு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் மாறுனுச்சு. அப்புறம் அந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எகைன் டிவைட் இன்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி பேஸ்ட் அப்பான் தேர் கேரக்டர். சிலது டைகராக மாறுனுச்சு, சிலது லயனாக மாறுனுச்சு, சிலது எலிஃபண்டாக மாறுனுச்சு. சம் ஆஃப் த மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் இஸ் அ ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இது மாதிரி பலவிதமான உயிரினங்கள் வந்ததா என்ன பண்ணுது சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன் கீழே தான் வருது. இப்போ ஆன் பிகினிங்ல த எவல்யூஷன் ஆஃப் எர்த் இஸ் ரிலேட்டட் டு எவல்யூஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இந்த பூமி தோன்றிய அந்த எவல்யூஷன் இருக்கு பார்த்தீங்களா, பூமியின் பரிணாமம் உயிரினங்கள் தோன்றிய பரிணாமத்தோடு தொடர்புடையது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ இதை எப்போ அவங்க ஸ்ட்ராங்காக ஃபெய்ட் பண்ணாங்க, ஸ்ட்ராங்காக அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th century 18ஆம் நூற்றாண்டில் தான் இதை ஒத்துக்கிட்டாங்க. ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷன் ஹைலி ரிலேட்டட் டு ஆரிஜின் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் ஆன் த எர்த். அந்த எவல்யூஷன் இந்த எவல்யூஷனும் ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எவல்யூஷன் என்ன சொன்ன கிராஜுவல் சேஞ்சஸ். அப்போ லிவிங் ஆர்கானிசத்தில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய சிறிய மாற்றங்கள், அந்த கிராஜுவலாக ஏற்படக்கூடிய அந்த ஸ்மால் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ நீங்கள் மனித இனம் அப்படிங்கிறது பூமியில் இருக்கு. இப்போ இந்த மனித இனம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த குளோப்ல, இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய என்விரான்மெண்ட்ல சேஞ்சஸ் வருது, பொல்யூஷன் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பாடி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு சில ஸ்பெஷல் கெப்பாசிட்டிஸ் வருது. அஸ் வெல் அஸ் இன்னொரு விஷயம் கூட நான் ரீட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஃபீமேல் அஸ் வெல் அஸ் மேல் த கோமிங் ஆஃப் த ஹேர், முடியை பராமரிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால இன்னொரு 100 or 500 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸோட தலையில் என்ன இருக்காது, ஹேர் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்லுது. ஸோ இது மாதிரி மாற்றங்கள், சிறிய மாற்றங்கள், இந்த ஸ்மால் சேஞ்சஸ் கிராஜுவலாக ஒரு ஆர்கானிசத்தில் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஹியூமன் பீயிங்ஸோட கேரக்டர்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் கிராஜுவலாக கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குன்னா பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஃப்டர் thousands ஆஃப் ஜென்ரேஷன் 1000 தலைமுறைகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புதிய இனம் என்ன பண்ணிடும், உருவாயிடும். நியூ ஸ்பீசியஸ் டு ஃபார்ம். சரிங்களா? ஸோ இப்போ நியூ ஸ்பீசியஸ் ஃபார்மேஷனுக்கு புதிய இனம் உருவாகுதலுக்கு என்ன காரணம் அப்படின்னா எவல்யூஷன் தான் காரணம். சரிங்களா? இப்போ எவல்யூஷன் சொல்லும்பொழுது எவல்யூஷனரி தியரி நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. மெனி சயின்டிஸ்ட் டு ப்ரப்போஸ் எவல்யூஷனரி தியரி, பட் 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாரு, சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லமார்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷனில் ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்க்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு வீடியோட கண்டென்ட். ஓகேங்களா? ஓகே, லிசன் ஹியர். டுடே வி டிஸ்கஸ்
தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். நீங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். அப்ப தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது லைஃப் ஹேட் எவால்வ்டு அலாங் வித் தி எவல்யூஷன் ஆஃப் எர்த். பூமியினோட எவல்யூஷன், பூமி தோன்றி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் உண்டாச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதோடு தொடர்புடையது எது அப்படின்னா லைஃப் ஹேட் எவால்வ்டு. உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சி பூமியினுடைய பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது. அப்போ பூமியோட ஏஜ் வந்து அதிகமாக 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 நியூ ஸ்பீசியஸ் ஃபார்மேஷன் இருக்கும், நிறைய உயிரினங்கள்ல மாற்றங்கள் உண்டாகும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், தி ஸ்ட்ராங்லி அக்செப்டட் திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து ஸ்ட்ராங்கா எப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரி, 18ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கான்செப்டை வந்து என்ன பண்ணாங்க, சயின்டிஸ்ட் வந்து நல்ல கான்கிரீட்டா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எவல்யூஷன் இஸ் a gradual changes occurring in the living organism. ஆக்சுவலி இந்த எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது எதில் நடக்குதுன்னா லிவிங் ஆர்கனிசத்தில் நடக்கக்கூடிய கிராஜுவல் சேஞ்சஸ், படிப்படியாக படிகிரமமாக ஸ்லோ சேஞ்சஸ், கிராஜுவலாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் எவல்யூஷன். எங்க லிவிங் ஆர்கனிசத்தில் எவல்யூஷன் இஸ் a gradual changes occurring in the living organism. ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் சார் எடுத்துக்கோங்க, வெரி ஷார்ட் டியூரேஷனா லாங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவல் சேஞ்சஸ் நடக்க ஒரு லிவிங் ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா டேக் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த மாற்றங்கள் வந்து உண்டாகும். அடுத்தடுத்த நாளில் இந்த மாற்றங்களை பார்க்க முடியாது. ஈவன் 500 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இல்லை 1000 ஆண்டுகள்ல தான் இது மாதிரியான மாற்றங்கள் வந்து உண்டாகுது. லிவிங் ஆர்கனிசம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மீன்ஸ் வெரி லாங் டியூரேஷன். அஸ் வெல் அஸ் வாட் இஸ் எவல்யூஷன் அப்படின்னு கேட்டால் இன்னொரு டெஃபினேஷன் நம்மளால சொல்ல முடியும். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசியஸ், ஒரு புதிய இனம் உருவாகுது due to changes in the particular characters of several generation. For example, human being. இப்போ ஹியூமன் பீயிங்கோட ஹேரை பற்றி நான் பேசினேன். அப்போ ஒரு 500 ஜென்ரேஷனுக்கு அப்புறம், ஒரு 500 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸோட தலையில் பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்காது, பாடி ஃபுல்லாக ஹேரே இருக்காது அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஸோ இது நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் அ மெனி ஜென்ரேஷன். ஓகே, 500 or 1000 ஜென்ரேஷன் கூட என்ன பண்ணலாம், டைம் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பாயிண்ட். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசியஸ், ஒரு புதிய இனம் உருவாகணும் அப்படின்னா டியூ டு சேஞ்சஸ் இன் அ பர்டிகுலர் கேரக்டர்ஸ் ஃபார் செவரல் ஜென்ரேஷன். இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து பல தலைமுறைகளாக சிறு சிறு மாற்றங்களுக்கு உள்ளாகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா புதிய இனம் உருவாகும், நியூ ஸ்பீசியஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், இந்த தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 சயின்டிஸ்ட் ரொம்ப முக்கியமானவங்க. த ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் லமார்க், செகண்ட் பர்சன் இஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் அவரோட ஃபுல் நேம், சிம்பிளா நம்ம டார்வின் சொல்லுவோம், மறக்கவே கூடாது. தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொன்னாவே 2 சயின்டிஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஒருத்தர் வந்து லமார்க், செகண்ட் ஒன் இஸ் டார்வின். இந்த லமார்க் சொன்ன தியரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லமார்க்கிசம். என்ன சொல்லுவோம், லமார்க்கிசம் அப்படின்னு சொல்லுவோம். டார்வின் சொன்ன தியரி எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்னா டார்வினிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், லமார்க்கிசம். இப்போ இந்த லமார்க்கிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் லமார்க். லமார்க்கோட லைஃப் ஹிஸ்டரி, லமார்க் வந்து எங்கே பிறந்தாரு, அவர் என்னென்ன அச்சீவ் பண்ணாரு, ஸோ அந்த விஷயங்களை வந்து 10th நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபியூச்சரில். அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லமார்க்கிசம். இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லமார்க்கிசம் அப்படின்னு சொல்லும்போது லமார்க் என்ன பண்ணுறாரு, எவல்யூஷனரி தியரியில் ஒரு 4 கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எத்தனை கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, 4 கான்செப்டை. that 4 concepts are considered as the principles of Lamarckism. அதுதான் வந்து லமார்க்கிசத்தோட principles. The first one is a internal vital force. Just இப்போ நான் அவுட்லைன் மட்டும் சொல்றேன். internal vital force அப்படின்னா each and every living organism have internal vital force. ஒரு உயிரினங்களுக்கு உள்ளவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உள் உணர்வு இருக்கு. அது என்ன பண்ண வைக்குது அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கனிசத்தோட சைஸை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக வைக்குது. ஸோ இதை தான் இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்விரான்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ். என்விரான்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ் அப்படின்னா கிராஜுவலாக என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பூமியோட டெம்பரேச்சர் வந்து டே பை டே இன்க்ரீஸ் இல்லையா, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் வருது. அப்போ என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸுக்கு ஏற்றார் போல லிவிங் ஆர்கனிசம் என்ன பண்ணிக்குது, தன்னை மாற்றிக்குது, பார்த்தீங்களா, அடாப்டேட் பண்ணிக்குதுல. ஸோ அதை பற்றி பேசுறது தான் என்விரான்மெண்ட் அண்ட் நியூ நீட் அப்படிங்கிற செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் லமார்க்கிசம். தேர்ட் பிரின்சிபல் யூஸ் அண்ட் டிசீஸ் தியரி. இட் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் ஒன். லமார்க் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனை, எந்த ஒரு உறுப்பை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம் இல்லை பயன்படுத்துகிறோமோ தட் ஆர்கன் கண்டினியூலி டு டெவலப்
எந்த ஒரு ஆர்கனை டு நாட் யூஸ் கண்டினியூவஸ்லி, எந்த ஒரு உறுப்பை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலையோ அந்த உறுப்பு என்ன ஆகிடும் அப்படின்னா டீஜெனரேட் ஆகிடும், அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. எந்த உறுப்பை பயன்படுத்துகிறோமோ அது என்ன பண்ணும், வலிமை பெறும், வளரும் அப்படிங்கிறாரு. எந்த ஒரு உறுப்பை நம்ம பயன்படுத்தலையோ அது என்ன பண்ணிடும், டீஜெனரேட் ஆகி அழிஞ்சு போயிடுங்கிறாரு. அதை பற்றி பார்க்குறதா யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தேரி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜிராஃபி. டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பாருங்க, இவரோட ஃபோர்த் கான்செப்ட் என்னன்னா தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ். தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த ஜென்ரேஷனில், இப்போ இது என்னுடைய தலைமுறை இல்லையா, இப்போ இந்த ஜென்ரேஷனில் நான் எந்த விதமான கேரக்டர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டனோ, லேர்ன் பண்ணிக்கிட்டனோ, இது எல்லாமே என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய என்னோட சன்னுக்கும் என்னோட டாட்டருக்கும் இது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறாரு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நல்ல பாடி பில்டர்னு வச்சுங்க, நல்ல உடம்பு நல்லா பில்டப் பண்ணி வச்சுருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணினா என்னோட சன்னோட பாடியும் நல்ல எக்ஸசைஸ் பாடி மாதிரி இருக்கும். ஏன்னா என்னோட அக்வயர்ட் கேரக்டர்ஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போச்சு அப்படிங்கிறாரு. இதுதான் அவருடைய 4 கான்செப்ட்ஸ் ஆஃப் லமார்க்கிசம். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டார்வினிசம். டார்வின் சொன்ன பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டார்வினிசம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, என்ன அப்படின்னா நேச்சுரல் செலக்ஷன். த டார்வினிசம் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் நேச்சுரல் செலக்ஷன். டார்வினை பொறுத்தளவுக்கு நம்ம டார்வினிசத்தில் நம்ம என்ன 10th ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் ஹிஸ்ட்ரி. இப்போ மேலே எப்படி லமார்க்கோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தோமோ அதே மாதிரி சார்லஸ் டார்வினோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் எங்கே படித்தார், என்ன மாதிரி ரிசர்ச்சில் வந்து இன்வால்வ் ஆனார், அவர் என்ன புக்கை பப்ளிஷ் பண்ணார் அப்படிங்கிறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவரோட பிரின்சிபல்ஸ். இப்போ டார்வினோட பிரின்சிபல்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், டார்வினிசம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டார்வின் என்ன சொல்கிறாரு, 5 பிரின்சிபல்ஸ் சொல்கிறாரு. லமார்க் வந்து 4 பிரின்சிபல்ஸ் சொன்னார். டார்வின் வந்து என்ன பண்ணுறாருன்னா 5 பிரின்சிபல்ஸ் சொல்கிறாரு. The first one is a overproduction. First one is a overproduction. Overproduction அப்படின்னா each and every organism to multiply the own species in unlimited manner. இப்போ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கோட பாப்புலேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட மைண்ட்லேயும் ஒரு இன்டென்சிட்டி இருக்குது, ஒரு எய்ம் இருக்குது, அல்டிமேட் எய்ம் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த இனம் வந்து இந்த பூமியில் அதிகமாக இருக்கணும். இப்போது டீர் இருக்குது அப்படின்னா, மான் இருக்குன்னா அதுக்கும் அதுதான் அல்டிமேட் எய்ம். லயன் இருக்குது, எலிஃபென்ட் இருக்குது, எல்லா அனிமல்ஸுக்குமே என்ன அல்டிமேட் எய்ம் அப்படின்னா தன்னோட ஸ்பீசியஸ் வந்து இந்த பூமி முழுக்க இருக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓவர் ப்ரொடக்ஷன். இப்போ ஓவர் ப்ரொடக்ஷன் எதை சொல்கிறாருன்னா லிவிங் ஆர்கனிசத்தோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ இங்கே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது லிவிங் பிளேஸ், ஹேபிட்டாட்னு சொல்லலாம், அது வாழ்கிற இடத்துல பிரச்சனை வரும், ஃபுட்டுக்கு பிரச்சனை வரும். அப்போ அந்த ஆர்கனிசம் என்ன பண்ணும், ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தன்னோட லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். அதை தான் செகண்ட் பிரின்சிபல் சொல்கிறாரு, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். போட்டி போட்டு இந்த உலகில் வாழுதல், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போட்டி போட்டு இல்லையா காம்படேட் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டில் அது சர்வை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதோட பாடியில் சில மாற்றங்கள் உண்டாகும். அப்போ தானே அடாப்டேட் பண்ண முடியும். ஏன்னா என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது, அதை அடாப்டேட் பண்ணி லைவாக இருக்கணும் அப்படின்னா தன்னோட பாடியில் சில சேஞ்சஸை கொண்டு வரும் பார்த்தீங்களா. தட் இஸ் அ தேர்ட் பிரின்சிபல், வேரியேஷன். சிறு மாற்றங்களை கொண்டு வருது பார்த்தீங்களா, அதை தானே சொல்கிறோம் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து அவருடைய தேர்ட் பிரின்சிபலாக இருக்குது. அதுக்கப்புறம் 4th பிரின்சிபல், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிறப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய எல்லா நேச்சரையும் மாற்றிக்கிட்டு என்ன பண்ணிக்கிறது, அடாப்டேட் பண்ணிக்கிறதுல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். வாழ்வதற்காக தன்னை தகவமைத்துக் கொள்கிறது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது அவருடைய 4th பிரின்சிபல். இந்த லாஸ்ட் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ். இப்படி மாற்றங்களுக்கு உள்ளாகும் போது தொடர்ந்து கண்டினியூவஸாக வேரியேஷன் வந்து லிவிங் ஆர்கனிசத்தில் வரும்பொழுது டு ஃபார்ம் அ நியூ ஸ்பீசியஸ், புது ஸ்பீசியஸ் வந்து இந்த உலகத்திற்கு வரும் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் டார்வினிசம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆர்கனிசமும் என்ன பண்ணுது அப்படின்னா அன்லிமிட்டட் லெவலில் வந்து தன்னோட யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒன்று என்ன பண்ணுது, போட்டி போட்டு தான் அந்த பூமியில் வாழ முடியுது. அதை தான் சொல்கிறேன் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இப்படி போட்டி போட்டு வாழ்றதுனால தன்னோட பாடியில் தன்னோட கேரக்டர்ஸில் சில சேஞ்சஸ் கொண்டு வருது. தட் இஸ் கால்டு வேரியேஷன். இந்த வேரியேஷன் வந்ததுனால என்ன பண்ணுது, சர்வைவல் பண்ண முடியுது. எப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றவர் போல தன்னை மாற்றிக்கிது. தட் இஸ் கால்டு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்படி தன்னை மாற்றிக்கிட்டதுனால அங்கே என்ன வருதுன்னா நியூ ஸ்பீசியஸ் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ். ஸோ திஸ் இஸ் அ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் லமார்க்கிசம் பார்க்க போகிறோம். லமார்க்கிசத்தில் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அவர் சொன்ன 4 பிரின்சிபல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.